ஹாய்ப்பா. நாங்கள் வந்து பிஇஓக்காக ஒரு 40 மெம்பர்ஸ் பக்கம் ஒரு நியூவாக வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணி அதில் ஜூலை 1 நாங்கள் வந்து தமிழ் ஸ்டார்ட் பண்ணி இப்போது வந்து நாங்கள் ஒரு 80% சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு டே டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு வித் ஆன்சரோட நான் ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி டெஸ்ட்டை மட்டும் நான் சென்ட் பண்ணி விட்டுருவேன் குரூப்பில். அவங்க வந்து எனக்கு ஆன்சர் பண்ணி எனக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருப்பாங்க. பட்டு அப்புறம் வந்து நான் ஆன்சர் கீ மாதிரி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதனால் தனியாக செப்பரேட்டாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு இல்லை. நீங்கள் இந்த இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்ப்போம். இது வந்து ஏற்கனவே நம்ம பிஓவில் கேட்ட கொஸ்டின், டிஓ கொஸ்டின் இந்த மாதிரி வந்து மிங்கிள் பண்ணி வரும். இது வந்து தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதியவர் யார் அப்படின்ற கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் டெய்லியுமே வந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருவோம். அதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் அதுக்கு இது வந்து லாஸ்ட் பிஓ கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதியவர் யார்? பணம் பாரனார். இதுக்கு வந்து எப்படி ஷார்ட்கட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாயிரம் இந்த மாதிரி வந்து நம்ம ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பாயிரம் இதுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும். இந்த கூற்றை வந்து யார் வந்து சொல்லியிருக்கிறா அப்படின்றதான் செகண்ட் கொஸ்டினாக இருக்குது. இதுக்கு வந்து பிங்கள நிகண்டு இதுதான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர். இது வந்து கொஸ்டின் எல்லாமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி அண்ட் பிஓ இதில் வந்து கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட் வைக்கலாம் அப்படின்னா இந்த நீர்மையும் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, நீ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து எல்லா இதுவும் ரிப்பீட்டடாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இது. அதாவது இத்தாலி இந்த மொழியை வந்து யார் வந்து உருவாக்கினா அந்த மாதிரியான இது வந்து ஒரு கொஸ்டின். இது இத்தாலி அப்படின்ற இந்த ஒரு லாங்குவேஜை யார் வந்து கொடுத்துருக்கா அப்படின்னா தாந்தே. இதுக்கு வந்து நான் அப்புறமேட்டு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஜெர்மன் இதுக்கு வந்து லூத்தர். வடமொழி இது வந்து பாணினி. டச்சு ஃபெடர்சன். ஆங்கிலம் இது வந்து சாசர். ஓகேங்களா? இது வந்து இது மட்டும்தான் விடுபட்டிருக்கு. அதாவது அகத்தியர் மட்டும்தான் இதில் வந்து விடுபட்டிருக்கு. அப்போ அகத்தியர் வந்து என்ன வரும்னா தென்மொழியை கொடுத்தது யார் அப்படின்னா அகத்தியர். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா இத்தாலி. அப்போ தாலி வருது பார்த்தீங்களா, தாலியை வந்து யார் கொடுப்பாங்க? தந்தை கொடுப்பாங்க, அப்பா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், தாந்தை. அதேமாதிரி ஜெர்மன் வந்து லூத்தர். வடமொழி வடபாணி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். டச்சு ஃபெடர்சன். தைக்கிறதுக்கு என்ன வேணும்? பெடல் வேணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆங்கிலம் இது வந்து சாசர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சமவாயங்க சூத்திரம் அதை எழுதியவர் வந்து யார் அப்படின்றது குமரில பட்டர். சில இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி வரும். சமவாயங்க சூத்திரம் இதை வந்து குமரில பட்டர். சமகுமரி ஏதோ இது மாதிரி ஒரு ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இது வந்து கூற்று காரணம் இந்த மாதிரியான இது ஒரு கொஸ்டின். இது வந்து திராவிட மொழிகளோட ஒப்பிலக்கணம் இதை கால்டுவெல் வந்து ஜெர்மனியில் எழுதியிருக்கிறார் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குது, ஃபஸ்ட்டு கூற்றாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்தவர் கோவிந்தன் இதுதான் வந்து செகண்ட் கூற்றாக இருக்குது. இப்போது இதில் வந்து எது ஆப்ஷன் வந்து எது அப்படின்னா இதில் பாருங்கள், கால்டுவெல் வந்து ஜெர்மனியில் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா அப்படி இல்லை, அவர் வந்து ஆங்கிலத்தில் தான் எழுதியிருப்பார். அப்போ இதுதான் வந்து நமக்கு தப்பாக இருக்குது.
தமிழில் வந்து இதை மொழிபெயர்த்தவர் கா கோவிந்தன். இது கரெக்ட். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு கூற்று வந்து தவறு, இந்த செகண்ட் வந்து சரி. நெக்ஸ்ட் வந்து சிவிலைசேஷன் அந்த நகர்ப்புறத்து திருந்திய வாழ்வு அப்படின்னு சொல்லி வந்து பாவாணர் கூற்று. அதாவது சிவிலைசேஷன் அப்படின்னா நகர்ப்புறத்து திருந்திய வாழ்வு அப்படின்னு சொல்லி பாவாணர் வந்து சொல்லியிருக்கிறாரு சிவிலைசேஷனை பற்றி. நெக்ஸ்ட் வந்து நகரங்களும் நாடுகளும் உருவாக காரணமே வந்து முல்லை பகுதி தான் அப்படின்றது தான் செகண்ட் கூற்று. அதாவது முந்தை இருந்து நட்டோர் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர், இது வந்து புறநானூறு சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரியான இந்த கூற்று. இப்போ இதில் எது சரி எது தப்பு அப்படின்னா, பாவாணர் சொன்னது சிவிலைசேஷனை பற்றி பாவாணர் சொன்னது வந்து கரெக்டு. இது வந்து முல்லை பகுதி கிடையாது, இது வந்து மருதம். ஓகேங்களா? நாடு நகரம் இதெல்லாம் வந்து உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மருதம். ஏன்னா மருதத்தில் தான் வந்து மருத வயல்னு சொல்லுவோம், வயல் நிறைந்த பகுதி. இதுக்கு வந்து புறநானூறில் நற்றிணை நஞ்சு நனி இந்த நான் ஒர்க்கு பார்த்தீங்களா, இதை ரிலேட் பண்ணி நம்ம நற்றிணை ஞாபகம் வச்சுக்கலாம். அதேமாதிரி நெடியோன் குன்றமும் தொடியோன் பௌவமும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடிய நூல் வந்து எது அப்படின்னா, இது வந்து சிலப்பதிகாரம். நெடியோன் குன்றமும் தொடியோன் பௌவமும் இது வந்து நெடிய சிலம்பு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வடவேங்கடம் தென் குமரி நல்லுலகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் நூல் வந்து என்ன அப்படின்னா தொல்காப்பிய பாயிரம். தொல்காப்பிய பாயிரத்தில் தான் வந்து இந்த மாதிரி கூற்றை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இடைக்கால பயணிகளின் இளவரசன், இது வந்து ஒரு பிஓ கொஸ்டின். இடைக்கால பயணிகளின் இளவரசன் அப்படின்னு சொல்லி யாரை வந்து குறிப்பிட்றாங்க அப்படின்னா மார்க்கோ போலோ. ஓகேங்களா? இது வந்து 2020 19 to 20 நடந்த ஒரு பிஓ கொஸ்டின். இது ஒரு 6 செட்டு வரும். அதில் ஒரு செட்டில் கேட்ட கொஸ்டின் தான் இந்த இடைக்கால பயணிகளின் இளவரசன். நெக்ஸ்ட் வந்து அகஸ்டர் சீசரின் அவைக்கு பாண்டியரின் தூதுக்குழு சென்றதை வந்து குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஸ்ட்ராஃபோ தான் வந்து இந்த அகஸ்டர் சீசரோட அவைக்கு வந்து பாண்டியருடைய அந்த தூதுக்குழு வந்து போணுச்சு அப்படின்றத பற்றி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். இது வந்து ஸ்ட்ராஃபோ. ஓகேங்களா? இது வந்து டே 1க்கு உண்டான ஒரு 10 தமிழ் கொஸ்டின் அண்டு இதுக்குண்டான ஆன்சர்ஸ். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த கொஸ்டின்லாம் வந்து இடையில ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் கிடச்சிருக்காது. அவங்க திருப்பியுமே வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க ரீசன் பண்ணுங்கன்ட்டு. எனக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்ததுனால நான் அதை வந்து அந்த யூடியூப் சேனலாக நான் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்து கொடுத்துட்ருக்கேன். அதில் வந்து மிஸ் பண்ணாங்க, இதில் வந்து பார்த்து இது மாதிரி வந்து நோட்டு போட்டு எழுதுங்க. ஓகேங்களா? மொத்தம் நான் வந்து சொல்லியிருப்பேன் 11 சப்ஜெக்ட்டுக்கும் 11 நோட்டு போடுங்க. அப்போ தான் அது வந்து நமக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்குமே இது வந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நோட்டு போட்டு காப்பி பண்ணி டெஸ்ட்டு போட்டால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். தேங்க்யூ.